வாங்க இன்றைக்கி நான் புது டிஷ்ஷோட வந்திருக்கேன். வாங்கிபாத் செய்யலாம், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தேவையான பொருட்கள் நான் சொல்கிறேன். ஆயில் எடுத்துக்கணும், கடலைப்பருப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு விழுது கூட எடுத்துக்கலாம், பட்டை, ஏலக்காய் 2, கிராம்பு 2, கசகசா கொஞ்சம் எடுத்துருக்கேன், கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட்டு, ஒரு தக்காளி, தேவையான அளவு உப்பு. இதில் வந்துட்டு துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். இதில் பாதி சைஸ் துவரம்பருப்பு, இது வரைக்கும் துவரம்பருப்பு, இது வரைக்கும் அடுத்த பாதியில் அரிசி, சாப்பாடு அரிசி சேர்த்துக்கலாம். நான் வந்து சீரக சம்பா ரைஸ் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி. எனக்கு கொஞ்சம் குழஞ்சிருந்தா தான் பிடிக்கும், அதனால் நான் சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். பாதிக்கு பாதி இந்த கப்பில் நான் மெஷரிங் கப் சேர்த்துருக்கனால இப்படி எடுத்துக்கேன். உங்கள்கிட்ட டம்ளர் இருந்தால் பெரிய டம்ளரில் ரைஸ் எடுத்திங்கன்னா சின்ன டம்ளரில் பருப்பு எடுத்துக்கலாம். அடுத்து வந்துட்டு ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் லெமன் புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம செய்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். நான் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றுறேன். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். வாங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லவங்கம், பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டுக்கிறது ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுவோம். ஆயில் நல்லா வெந்துடுச்சு, ஹீட் ஆகிட்டு. இப்படி வச்சு பண்ணணுன்னா நமக்கு இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் வந்து போகாது, நம்ம ஆயிலே இருக்கும், நம்ம சாப்பிடும் போது டேஸ்டியாகவும் இருக்கும். அடுத்து நான் வந்து தால் போடுறேன், கடலைப்பருப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஃப்ளேவராக இருக்குது. இப்போயே செஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அடுத்து வெங்காயம் போட போகிறேன், கருவேப்பிலை, வெங்காயம், நான் இது 2 பேர் அளவுக்கு செய்கிறேன். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வேணும்னா அந்த பொருளெல்லாம் அப்படியே கொஞ்சம் டபுள் ஆக்கிக்கோங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாக இல்லை இதில். கொஞ்சம் வெங்காயம் ப்ரௌனாக வரட்டும், அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். இப்போ தக்காளி கொட்டியாச்சு, கேரட் போட்டாச்சு. இப்போ வந்துட்டு உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துடலாம், உப்பு போட்டால் சீக்கிரம் வெந்துடும். கல்லுப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். இந்த டயத்தில் அந்த 1 பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் சொன்னேன், அதையும் சேர்த்துடலாம்.
நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். காய் வேகத்துக்காக 1 டம்ளர் ஊற்றிருக்கேன். இப்போ இன்னொரு டம்ளரும் நான் ஊற்றிடுறேன். மொத்தம் 3 டம்ளரு. 1 டம்ளர் புளி தண்ணிக்கு சேர்த்துருக்கேன். 2 டம்ளர் இதில் ஊற்றிட்டேன். அடுத்து காய் வெந்தோடனே ரைஸும் பருப்பு போட்டுட்டு கடைசியாக புளி தண்ணி போட்டால் போதும். ஏன்னா காய்கறியும் வேகாது, ரைஸும் கொஞ்சம் ஊறணும். அதுக்கப்புறம் வாங்கிபாத் பவுடர்னு அதுதான் இதோட மெயினானதே. அது உங்கள் பக்கத்து கடையில் இல்லை மார்க்கெட்டில் எங்கேயாச்சும் இருந்தால் வாங்கிக்கோங்க. வாங்கிபாத்னா பெருசாக எதுவும் இல்லை, பிரிஞ்சால் ரைஸ் பவுடர்னு தனியாக விற்கும், அந்த பார்த்து வாங்கிக்கலாம். இப்போ காயெலாம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ அடுத்து நான் புளி தண்ணி சேர்க்கலான்னு இருக்கேன். அடுத்து வாங்கிபாத் பவுடர் இதுவும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் டேஸ்ட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைஸு அந்த பருப்பு நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை இதில் உப்பு காரம் கம்மியாக இருக்குன்னா இதில் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் போட்டோன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, மூடி தான் வைக்க முடியும். அதனால் இப்போ எல்லாத்தையும் போட்டு டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம கடைசியாக ரைஸ் போட்டுக்கலாம். கொதி வந்ததுக்கப்புறம் டேஸ்ட் பார்க்கணும். இப்போயே பார்த்தோன்னா எதுவுமே தெரியாது. நல்லா கொதி வந்துருச்சு. நான் செக் பண்ணிட்டேன், எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அரிசியும் பருப்பும் இதில் மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ மூடி வச்சிடலாம். 2 விசில் 10 நிமிஷம் வச்சா போதும். உங்களுக்கு இன்னும் நல்லா குழஞ்சி நல்லா சாம்பார் சாதம் மாதிரி வேணும்னா 3 விசில் 10 நிமிஷம் வச்சுக்கலாம். நான் 2 விசில் 10 நிமிஷம் வச்சுக்கிறேன். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். உடனே மூடினாலும் உடனே விசில் வராது, சீக்கிரமும் வேகாது. ஒரு கொதி வந்துச்சுன்னா நமக்கு சீக்கிரமும் விசில் வரும், ரைஸும் நல்லா வெந்துடும். இப்போ நான் மூடிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். விசில் வரும். மக்களே, ஆவி போயிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்குது. இது நான் 2 பேர் அளவுக்கு செஞ்சுருக்கேன், அதனால் கம்மியாக தான் தெரியும். உங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டி போட்டுக்கோங்க. சூப்பராக வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்டியாக இருக்குது. வாங்க சாப்பிடலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நாளைக்கு பார்க்கலாம்.